வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. சென்னையில் காமராஜர் சாலை, சேப்பாக்கம், பட்டினப்பாக்கம், மயிலாப்பூர், மந்தைவெளி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று வரக்கூடிய சூழல்ல இப்போ நீங்க இருக்கக்கூடிய பகுதி எங்க? சென்னையில மற்ற எந்த பகுதிகளில் மழையோட அளவு எந்த அளவு இருக்கு? வணக்கம். தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் காலை முதல் நகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. நாம் தற்பொழுது சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய காமராஜர் சாலையில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சாலையில் கடந்த ஒரு 1.5 மணிக்கு மேலாக கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக இந்த சாலையில் முன்பாக செல்லக்கூடிய வாகனங்கள் தெரியாத அளவிற்கு மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த சாலையை வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் முகப்பு விளக்கை எரிய விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இன்றைய தினத்திற்கு சென்னைக்கு ஒரு கனமழைக்கான எச்சரிக்கை கூட விடப்படவில்லை. வானிலை ஆய்வு மையத்தின் சார்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும், அதே போல விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும், ராமநாதபுரம், திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை கூட விடப்படாத ஒரு சூழலில் சென்னையில பல்வேறு பகுதிகளில் காலை முதலே மழை என்பது பெய்து வருகிறது. இதற்கு 2 காரணமாக பார்க்கலாம். இந்த தெற்கு வங்கக்கடலில் நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக வலுப்பெறும் பட்சத்தில் எந்த திசையை நோக்கி இது கரையை கடக்கக்கூடும் அப்படிங்கிற தரவுகளை வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது வரைக்கும் தெரிவிக்காத ஒரு சூழல் என்பதுதான் ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சென்னையிலிருந்து 830 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து மையம் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இது எந்த திசையை நோக்கி நகரும், இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று எந்த திசையை நோக்கி நகரும் அப்படிங்கிறது தெரியாததன் காரணமாக தற்போது சென்னையில் மழை என்பது பெய்து வருகிறது. டெல்டா மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட சென்னைக்கு இன்று கனமழை எச்சரிக்கை கூட பிறப்பிக்காத ஒரு சூழ்நிலையில் சென்னையில காலை முதலே பல்வேறு பகுதிகளில் மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக காமராஜர் சாலை, மயிலாப்பூர், மந்தவெளி, அடையாறு, பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக வலுப்பெறுமா அப்படிங்கிறத தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறாமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் பட்சத்தில் எந்த திசையை நோக்கி கரையை கடக்கும், வட கடலோர மாவட்டங்களை நோக்கி கரையை கடக்குமா அல்லது டெல்டா மாவட்டங்களை நோக்கி செல்லுமா அப்படிங்கிற சூழல் தரவுகளை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்காத ஒரு சூழ்நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தெற்கு தென்கிழக்கு சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கிலிருந்து 830 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதன் காரணமாக தற்பொழுது சென்னையில பல்வேறு பகுதிகளில் மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக வட கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்கு மதியம் 1 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழை என்பது பெய்து வருகிறது. விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன்.